ஸ்டோர் ஓனர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நானும் இப்போ தான் பார்த்தேன். இந்த மெசேஜ் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னாக்க, இது நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட நிறுவனம் சைட்ல இருந்தோ, நம்மளோட நிறுவனம் வந்து ஒரு சில பேர் நினைக்கலாம், இது வந்து நம்ம நிறுவனமே இது மாரி சொல்லியிருக்கலாம். இது வந்து ஏமாத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். அது வந்து முற்றிலும் தவறு. இது வந்து எதுக்காக இதை வந்து பப்ளிசிட் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சைடில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சைடில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்கும்போது கோர்ட்டு சைடில் இருந்தும் ப்ளஸ்ஸு இஓடபிள்யூ சைடில் இருந்து இந்த மாதிரி ஒரு இது அனுப்புவாங்க. அவங்க தரப்புல இருந்து இஓடபிள்யூ தரப்புல இருந்து இது மாதிரி மைவி3 ஆட்ஸ் மேலே இது மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, இது மாதிரி இத்தனை வருஷமாக இந்த நிறுவனம் நடந்திருக்கு, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கிட்ட விருப்பப்பட்டவங்க வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்ப்பாங்க, எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வருதான்னு. அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி வரலனாக்க, இவங்க எதிர்பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ் ஐ மீன் இஓடபிள்யூ அவங்க வந்து எதிர்பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரலனாக்க, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்களே, கரெக்டாக நம்ம சைடு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் 1 வீக்லேயோ இல்லை 2 வீக்ஸ்லேயோ நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு கிடச்சிரும். அந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த ஒரு பிளான். நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீலை நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மூலயமா எனக்கு வந்து தெரிஞ்சது. இந்த விஷயம் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து முன்னாடியே நடக்கும்னு நினச்சிருந்தேன். இது இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக நடக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இஓடபிள்யூகிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ப்ரொசீஜர் தான். இது மாதிரி கரெக்டாக மைவி3 நிறுவனத்தில் யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சப்போஸ் கம்ப்ளைண்ட் வராத பட்சத்துக்கு நம்மளோட நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்மளோட கம்பெனிக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வந்துருச்சுனாக்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ அதனால் உங்கள் சைடில் இருக்கிற டவுன்லைன்ஸு அப்ளைனர்ஸு அவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் போய் கொஞ்சம் சொல்லுங்கள் இதோட விவரத்தை. ஏன்னா இது யாருக்குமே வந்து முழுசாக தெரியல. ஸோ இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது இது வந்து உண்மையான விஷயம் இப்போ நான் சொல்கிறது. ஸோ உங்களுக்கு அப்படி எதுவும் டவுட்னாக்க உங்கள் சைடில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வக்கீல் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட இது மாதிரி நிறுவனம் சைடில் இது மாதிரி இஓடபிள்யூ சைட்லேருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து எதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பார்ப்பாங்க எதுவும் கம்ப்ளைண்ட் வருதான்னு. அப்படி வரலன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சைட்லேருந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ணாங்கன்னா அது நமக்கு உடனே கிடச்சிரும். அது கிடச்சிருச்சுனாக்க அடுத்தடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதாங்க அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு. ஓகே, நன்றி.